அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணுக்கு அக்கிரமம் நடந்துச்சுல்ல, அந்த அக்கிரமத்தை கேள்விப்பட்ட உடனேயே தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை அரசியல் கட்சியும் ஐயோ அம்மானு நெஞ்சில கடந்து அரைஞ்சுக்கிட்டு அலறிக்கிட்டு கிடந்தாங்க இல்ல. இவங்க எதுக்கு இவ்வளவு எமோஷன் ஆகுறாங்க தெரியுமா? இப்ப ஐயோ அந்த பொண்ணுக்கு தப்பு நடந்துருச்சு, அந்த பொண்ணு அந்த அநியாயத்தை நம்ம தட்டி கேட்டு அந்த பொண்ணு பக்கத்துல நின்று நியாயத்தை வாங்கி அந்த பொண்ணு கையில நம்ம திணிச்சிடணும் அப்படின்ற அக்கறைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. முழுக்க 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 அரசியல் பூரா இவங்க பெர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்காக இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனையும் அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அவங்க அவங்களுக்கான செல்ஃப் ப்ரமோஷனை கொண்டு போய் சேர்க்கிற விஷயமா தான் இந்த ஒரு இஷ்யூவை பார்க்குறாங்க. உண்மையிலேயே ஒரு பொண்ணுக்கு நடந்த தப்பை தட்டி கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அவங்க போராட வேண்டிய இடம் அண்ணா யூனிவர்சிட்டி கிடையாது. என்னடா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதை போயிட்டு போராட வேண்டிய இடம் இல்லைன்ட்டாங்க. இதுக்கு போராடிட்டாங்கல்ல, அந்த போராட்டத்துக்கு ஒரு வழி இப்ப கிடைச்சிருச்சு. கோர்ட்டு தானா முன் வந்து அந்த கேஸை எடுத்து அந்த பொண்ணு பக்கத்தில் இப்ப பாதுகாப்பா நிக்குது. ஆனா இந்த சம்பவம் நடந்த அதே நாள்ல, கிட்டத்தட்ட அதே நாள்ல புதுக்கோட்டையில இன்னொரு சம்பவம் நடந்தது. அவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு அது என்னன்னு தெரியுமா? யாருக்காச்சும் போராடுறவங்க தானே. எங்க எல்லாரும் கிளம்பி புதுக்கோட்டை போங்க பார்ப்போம். அண்ணாமலை அண்ணன் புதுக்கோட்டைக்கு புறப்படுவோமா, போய் போராட்டம் பண்ணுவோமா? ஐயா எடப்பாடியார எந்திரிச்சு வாங்க. ஆனா என்ன செய்தின்னு கூட அங்க நடந்தது எவனுக்கு தெரியாது. என்னடா சொல்ற, அண்ணா பல்கலைக்கழக அந்த இதில் நடந்ததை விடவா இங்க வந்து புதுக்கோட்டையில் அவ்வளவு மோசமான ஒரு சம்பவம். இதையே கொடூர வன்கொடுமைன்றாங்கல்ல, இதை கொடூர வன்கொடுமைன்னா இங்க நடந்ததுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு சம்பவம் புதுக்கோட்டையில் நடந்தது. ஆனா ஒரு வயலுக்கும் தெரியாது. இப்ப நான் உங்களுக்கு முழுசா சொல்றேன் என்ன நடந்தது, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க, இவங்க பண்றது அக்கறையா இல்ல அரசியலான்ட்டு பாத்துருவோமா? மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கோத்தடி கோப்பி. இப்ப நான் சொல்ல போற செய்தி நீங்க எந்த சேனல்லையும் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அது வரவும் வராது. அது ஏன் வராது அப்படின்னா, இவங்க இப்ப பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விஷயம். இந்த கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை வச்சு நமக்கு வேற எந்த ஒரு விஷயமே தெரியாதபடி ஆக்கிட்டாங்க. வேற எதுவுமே எங்கேயுமே இவங்களும் பேச மாட்டாங்க, பேச வேண்டியவங்களையும் பேச விட மாட்டாங்க. முழுக்க 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 இது ஒன்னையே சுத்திக்கிட்டு கிடப்பாங்க. அந்த பொண்ணுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொண்ணுக்கு நடந்த அக்கிரமத்துக்கு நாம எத்தனை பேர் கூட நின்று துணை நின்று எல்லாரும் அந்த பொண்ணுக்கு நல்லது செய்வோம். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா பேலன்ஸ் இருக்க பொண்ணுங்களை அப்படியே விட்டுட்டு சிட்டிக்குள்ள நடந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரத்தம் கொதிக்குமா? ஏன் ஓரமா கிராமத்துல வேற ஏதோ அடையாளம் தெரியாத ஊர்ல அங்கெல்லாம் நடந்தா அதெல்லாம் கேள்வி கூட கேட்க மாட்டீங்கல்ல. இங்க அப்படித்தான் சார் நடந்தது. அங்க ஒரு குடும்பம் உட்கார்ந்து அழுதுகிட்டு கிடக்கு. ஐயா இங்க நடந்தது ஒரு காலேஜ் வளாகத்துக்குள்ள நடந்தது, ஒரு யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ள நடந்தது. அது நடந்தது நடுராத்திரி, கிட்டத்தட்ட ஒரு 8-8:30 மணி இருக்கு. கூட ஒரு பையன் புதருக்குள்ள உட்காந்து பேசியிருக்கேன். அந்த பொண்ணை தப்பா சொல்லல, அவங்க ஒரு இடத்துல உட்காந்து தனியா பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்த பத்தி நான் பேசவே இல்லை. அவங்க போனது சரியா தப்பா, பேசுறது இருந்த இடம் அதெல்லாம் வேற. அந்த பொண்ணுக்கு ஒரு அநியாயம் நடந்தது. ஆனா அந்த பொண்ணு உசுரோட இருக்குல்ல, உசுரோட இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அந்த பொண்ணுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒன்னா சேர்ந்து குரல் கொடுத்தது இல்ல. இப்ப கோர்ட்டு முன்னாடி வந்து அந்த கேஸை எடுத்து வச்சுக்கிட்டது இல்ல. அந்த பொண்ணுக்கு இப்ப கண்டிப்பா நியாயம் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வருது இல்ல. அரசாங்கம் தப்பு பண்ணலாம், அதிகாரிகள் தப்பு பண்ணலாம், அதெல்லாம் விட்டுறலாம். இப்ப கோர்ட்டு வந்துச்சு, கோர்ட்டுக்கு உள்ள வந்து அதை உட்கார்ந்து நீதிபதிகளை கேள்வி கேட்க போறீங்களா? முடியாது இல்ல. அங்க வந்துருச்சு இல்ல. இப்ப அப்படியே எவெல்லாம் வந்து அப்படியே அந்த எமோஷனை கொட்டினானோ அத்தனை பேரும் பொட்டி படிக்க தூக்கிட்டு புதுக்கோட்டைக்கு போறியப்ப புதுக்கோட்டைக்கு போகணும். அங்க போயிட்டு இப்ப அங்க ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒருத்தர் அதை கண்டுக்கிறதே கிடையாது. புதுக்கோட்டை பக்கத்துல கரம்பக்குடியில கருக்காக்குறிச்சின்னு ஒரு கிராமம் உண்டு. அந்த கிராமத்துல நர்சிங் படிக்கிற ஒரு புள்ள, 24 வயசு 25 வயசு, புதுக்கோட்டையில தான் படிக்குது, கவர்மெண்ட் அந்த இதுல தான் படிக்குது. நர்சிங் படிக்கிற புள்ள, 3rd இயர் புள்ள. அந்த புள்ள பேரை சொல்லக்கூடாது, போட்டோ போடக்கூடாது, போறது இனிமே வேஸ்ட். போட்டு என்ன பண்ண போறான்? எவனாச்சும் ஒருத்தர் அதுக்காக உட்கார்ந்து போராட்டமா பண்ண போறான்? கடைசி வரைக்கும் பெத்தவன் தான் நினைச்சு புழுங்கி சாவணும். அந்த புள்ள கிறிஸ்துமஸ் லீவுக்கு ஊருக்கு வந்திருக்கு.
ஊருக்கு வந்த புள்ள வீட்டில் உட்கார்ந்துருக்கு. வீட்டில் இருக்கிறவங்க வெளியில கேதத்துக்கு போயிருக்காங்க. கேதம்னா என்ன தெரியல, இலவு வீடு. ஏதோ ஒரு சாவு விழுந்திருக்கு, அந்த சாவுக்கு போயிட்டு வந்திருக்கா 2 பேரும், அப்பா அம்மா எல்லாரும். அங்கே போயிட்டு அதான் போறப்ப 7 மணிக்கு ஃபோன் பேசியிருக்காங்க அந்த பிள்ளைக்கு. அம்மா எப்படி இருக்க, என்ன எது சாப்பாடு எது வாங்கிட்டு வர, ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க. 8 மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க, பிள்ளைய காணும். வயசு புள்ள, அது ஒன்றும் சின்ன புள்ள, குழந்தை இல்லை, வயசு புள்ள. வீட்டில் இருந்த பிள்ளைய காணும். அக்கம் பக்கத்தில் கேட்டிருக்காங்க, ஊரில் எங்கேயும் போய் தேடி பார்த்துருக்காங்க. அது எங்கேயும் போகக்கூடிய புள்ள கிடையாது. இவங்களுக்கு ஏதோ ஒன்று தப்பு நடந்துருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பிள்ளைய தேட ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சு போச்சு. அடுத்த நாளே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களும் தேடி இருக்காங்க. 25ஆம் தேதி நடந்தது, 26ஆம் தேதி முடிஞ்சது, 27ஆம் தேதி நினைக்கிறேன். கடைசியில் ஊருக்கு பக்கத்தில் ஒரு கிணறு, அந்த கிணறுல பாடியா அந்த புள்ள கடந்திருக்கு, சடலமாக கடந்திருக்கு அந்த புள்ள. எவனாலையும் எதையும் யோசிக்க கூட முடியாத ஒரு விஷயம். அந்த பொண்ணு உள்ள கடந்திருக்கு சார், கயிறு கட்டி அதுக்கப்புறம் மேலே தூக்கி இருக்காங்க. அந்த கயிறு கட்டி மேலே தூக்கணும், அந்த போஸை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு ஓடி போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இல்லை, அந்த பொண்ணு உண்மையில வச்சிருந்திருக்க. நல்லா ஒரு பொம்பளை பிள்ளைய எப்படியெல்லாம் வளர்ப்பாங்கன்றது நல்லா தெரியும். இப்போ இந்த பக்கம் போறோம் இல்லைங்களா, அண்ணா யூனிவர்சிட்டி பக்கமே அத்தனை பேரும் உட்கார்ந்துருக்கோம் இல்லைங்களா, எவனாச்சும் ஒருத்தர் இங்கே எந்திரிச்சு வாங்கல. அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு புதுக்கோட்டை அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்டம் பண்ணி இருக்கிறாங்க. போஸ்ட்மார்டம் பண்ணுறப்ப அந்த புள்ள பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் கொலை செஞ்சுருக்காங்க. கொலை செத்துருச்சு அந்த புள்ள. இது எங்கேயோ நடந்தது இல்லை, சென்னையில் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கெல்லாம் சிலுக்குமா? வேற எங்கே எந்த ஊர்லையும் வந்தா அதை பற்றியெல்லாம் எவனை எங்கேயும் கேட்கவே மாட்டீங்கல்ல. இல்லை இப்போ சொல்லுங்க, அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்தை விட இந்த சம்பவம் ஒன்று அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லையா என்ன, போராடுற அளவுக்கு இல்லை. அதை விட அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும்தான் கொடூர வன்கொடுமை, இதெல்லாம் சாஃப்ட் வன்கொடுமையா? கேள்வி கேளுங்க சார், இதையும் சேர்த்து கேளுங்க, பேசுங்க. எல்லாத்தையும் பெண்களுக்காக தானே போராடுறீங்க. வீட்டில் இருந்த புள்ள வெளியில எங்கேயும் யாரு கூட ஊர் சுத்த போகல, தப்பா எடுத்துக்காதீங்க. வீட்டில் இருந்த புள்ள அதை தூக்கி கொண்டு போய் எத்தனை பேர், அந்த புள்ள எப்போ செத்துச்சு, எத்தனை பேர், கண்டிப்பாக இது ஒருத்தர் சம்மந்தப்பட்டது கிடையவே கிடையாது. ஒருத்தனால இதை பண்ணியிருக்கவும் முடியவே முடியாது. பக்கா பிளான் பண்ணி ஒரு பொம்பளை புள்ளைய கூட்டி போயிட்டு முடிச்சுட்டாங்க. ஒட்டு மொத்தமாக அந்த குடும்பம் இனிமேல் என்ன பண்ணுன்றது தெரியாது, முடிச்சுட்டாங்க. இதுக்கு கிளம்பி அங்கே இப்போ அந்த கேஸை யார் மேலேயோ அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அது சந்தேகப்பட்ட ஆளை சொன்னா கூட அங்கே அவங்க எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்காம உட்கார்ந்துருக்காங்களா சொல்றாங்க. அங்கே போராட்டம் பண்றவங்க சொல்றாங்க சந்தேகமா இருக்குது. அட்லீஸ்ட் சந்தேகப்படுறவனு எப்போ இதைத்தானே பண்ணுவோம், உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கான்னு கேட்பாங்கல்ல. அப்படி கேட்டப்போ இருக்குதுன்னு சொன்னப்போ அந்த ஆளை கூப்பிட்டு வச்சு என்கொயரி பண்றதுல என்ன பிரச்சனை? அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அது போக மாட்டேங்குது. இப்போ அந்த பொண்ணோட பணத்தை வாங்காம உட்கார்ந்து ஆஸ்பத்திரியில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா இங்க இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சியும் வரல, எந்த ஒரு சமூக ஆர்வலர்களும் வரல, எந்த ஒரு மீடியாவும் போகல. இதே மாதிரி நான் சொல்றது இந்த ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது, இதே மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் எல்லா இடத்துலையும் நடக்குது. நடக்காமலாம் கிடையாது. தப்பு பண்றவனா தப்பு பண்றதுக்கு முன்னாடி எங்கேயும் போய் யாராலையும் தடுக்க முடியாது சார். அது நீங்க ஒத்துக்க முடியல, இல்ல அதுதான் உங்க வேலை அப்படிலாம் முடியவே முடியாது. தப்பு நடந்ததுக்கு அப்புறம் அந்த தப்பை எவன் பண்ணா, இதுக்கப்புறம் வேற எவனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம ஊர்ல நம்ம போலீஸ் இலிசி எல்லாத்தையும் வச்சிருக்கோம். ஆனா எனக்கு இவங்க மேல சந்தேகமா இருக்குன்னு பத்தவங்க சொல்லியும் அது எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம உட்கார்ந்துருக்காங்கல்ல. இங்க சொன்ன உடனே 3 மணி நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்கல்ல. இப்ப நீங்க இதுக்கு போறதா அதுக்கு போறதா? போங்கல. அதான் உங்க அத்தனை பேருக்கு ரத்தம் கொதிக்குது இல்ல. இதை பார்த்துட்டு உங்களால சாதாரணமா கடந்து போக முடியாது இல்ல. இதை பார்த்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியை பார்த்துட்டு உங்களால கடந்து போக முடியலன்னா அங்க வெக்கத்தை விட்டு இந்த பொண்ணு யாருன்றது தெரியாது, அண்ணா யூனிவர்சிட்டியில அவ அப்பா யாருன்றது தெரியாது, கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும்தான் இருக்கு. ஆனா இங்க அந்த பொண்ணு யாருன்றது தெரியும், அவங்க அப்பா யாருன்றது தெரியும், அவங்க பிரச்சனை என்னன்றது தெரியும். ஆனா இது எதையுமே தெரியாத மாதிரி பேசாம உட்காந்து அப்ப இதை நீங்க பேசவே மாட்டீங்க. அப்ப என்ன நீங்க எல்லாம் ஞாபகத்துக்கு போறாருயா?
அப்ப எங்க நீங்க நியாயத்துக்கு போறாரு அதை சொல்லுங்களேன், முதல்ல கேட்போம். ஏன் இங்க போக மாட்டாங்கன்றதுக்கு ரீசனையும் சொல்லிடுற. ஏன்னா இங்க போனோம்னா செல்ஃப் எடுக்காது, அது ஒண்ணு பெரிய ஒரு இஷ்யூவா அவங்க மாற்ற முடியாது. அந்த அங்க போய் போராடுறது அவங்களுக்கு டைம் வேஸ்ட். இங்க கிடைக்கிற அந்த ஒரு ஹைலைட் இங்க கிடைக்காது, அதனால அங்கே யாரும் போக மாட்டாங்க. அனாத போனோமா அந்த இடத்துல அந்த புள்ள அனாத குடும்பமா இருக்காது, அவ்வளவு பேர் இருந்தோம். இப்ப இவ்வளவுதான் சார் இவங்க பண்ற அரசியல், வேற எதுவும் இல்லை. அதாவது எந்த ஒரு விஷயத்தை கையில எடுத்து அதை கொண்டு வந்து இங்க ஞானசேகரன்ற ஒருத்தரை பிடிச்சிட்டாங்க, ஆளே அடையாளம் தெரியாம. இங்க சொல்றாங்க இல்ல இன்னாரு தான் பண்ணியிருப்பான்ட்டு. அப்ப இவங்க நடத்துறதுக்கு பேரு நாடகமா இல்ல இவங்க நடத்துறதுக்கு பேரு அக்கறையா? சொல்லுங்களேன். ஆனா எல்லாத்தையும் ஒண்ணு. அப்ப இந்த பொண்ணு வந்து இழப்பமா இல்ல இந்த பொண்ணு தான் வசதியா? அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து அப்பா அம்மா அவங்க எல்லாம் கஷ்டப்பட, அந்த பொண்ணு செத்து போயிட்டா அந்த பொண்ணு வீட்டில் வந்து பூரிச்சு போயிடுவாங்களா? என் பொண்ணை யாரோ கற்பழிச்சு கொண்டுட்டாங்க, சந்தோஷமா எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுப்பாங்களா என்ன? ஏன் இங்க போகல? கண்டிப்பா இதெல்லாம் தெரியாம இருந்திருக்காது, அத்தனை பேருக்கு நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் எவன் இந்த பக்கம் போக மாட்டேன். கடைசி வரைக்கும் அவங்க கத்துவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் போராட்டம் பண்ணுவாங்க, 2 நாள் பண்ணுவாங்க, 3ஆவது நாள் அவனுக்கு வேலை இருக்கு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணோட அப்பாவோ அம்மாவோ நினைச்சு நினைச்சு அந்த புள்ளைய நினைச்சு நினைச்சு அதே காலத்துல விழுந்து சாவணும். அப்படித்தானே? அவங்களுக்கு பக்கத்துல இன்னும் போக மாட்டோம் யாரும். இதுக்கு உடனடியா ஒரு விஷயத்தை உள்ள இறக்கி, ஐயா என்கொயரிக்கே போகல, இங்க கோர்ட்டு வரையும் பிரச்சனை போயிடுச்சு, இப்பயாவது போங்க. போக மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இங்க போனோம்னா அதுக்கான ஆதாயம் எதுவும் அவங்களுக்கு கிடைக்காது. அரசியலாதான் நாட்டில் நடக்கிற தப்புகளுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கறது அவங்க வேலை கிடையாது. எந்த தப்பு நமக்கு வந்து நல்லா ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி கொடுக்குமோ, எதில் வந்து நம்ம வந்து ஹைலைட்டாக மேலே ஏறி போகலாமோ அதை மட்டும்தான் இவங்க சூஸ் பண்ண. அதாவது இவங்க அதாவது மெனுவில் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான். இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இது வேஸ்ட்டு, இது சுமார் தான், அவ்வளோதான் இவங்களோட என்டையர் விஷயம் ஒட்டுமொத்தம். ஆனால் அந்த இடத்துல இப்போ அழுத்தத்தை கொடுக்கணும். அது அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய வேலையை பொதுமக்கள் இறங்கி பார்ப்பாங்க. ஏரியாவில் உங்களுக்குன்னு எல்லா ஏரியாவிலையும் ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்தந்த ஆளுகளை வச்சு நீங்கள் போக வேண்டாம், அந்தந்த ஆளுகளை வச்சு எதையாச்சும் செய்யுங்க. செய்ய மாட்டோமே. ஏன்னா அவங்களுக்கு இதை தவிர வேற எங்கேயும் வெளியில் அந்த அளவுக்கு இது எடை போட்டு பார்ப்பாங்க. சார் இது வெயிட்டாக இருக்கா, இது வெயிட்டாக இருக்கா, எது நமக்கு வெயிட்டாக வந்து நல்லா இருக்கும், செய்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. சாட்டையால் அடிச்சுக்கிட்டீங்களே போங்க, அங்கே போயிட்டு இன்னும் அதே சாட்டையை வலிக்காத சாட்டையை எடுத்துகிட்டு போங்கன்றான். போயிட்டு அங்கே போயிட்டு என்ன ஏதுன்றது அதையும் கேளுங்க. எல்லாம் நீங்கள் இப்படியெல்லாம் போனாத்தான் உண்மையிலேயே நீங்கள் இங்கே பிள்ளைய பாதுகாப்புக்கு அக்கறையாக இருக்கீங்க, அது உங்கள் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்றது தெரியும். ஆனால் இங்கே எவனுக்கு எதை பற்றி அக்கறை இல்லை. இப்போயே அதிகபட்சம் போனால் ஒரு வாரம் 10 நாள் இந்த மேட்ரு முடிஞ்சதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் இன்னொரு மேட்ரு இதே மாதிரி ரொம்ப பரபரப்பாக பேசப்படும். இங்கே எதை பரபரப்பாக ஆக்கணும்னு முடிவு பண்ணுறது அவங்க தான். உண்மையில நம்மளாம் நினச்சிட்டு இருக்க மீடியா தான் பரபரப்பாக பண்ணுதுன்ட்டு. மீடியா கிடையவே கிடையாது. மீடியா இவங்க பின்னாடி போகும், அவ்வளோதான். எந்த இடத்துல உள்ள பிரச்சனையை நம்ம எடுத்து வெளியில் தூக்கி தலையில தூக்கி வச்சு ஆடுறது, எதை பற்றி தமிழ்நாடே முழுக்க பேசணும் முடிவு பண்ணுறது யார் யாருன்றது அங்கே உள்ள இறங்கி அந்த பிரச்சனையை குத்துறாங்க இல்லைங்களா, அவங்க மட்டும்தான். நம்ம சும்மா காட்டுறவங்க தான், வேற எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம காட்டினாலும் மக்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறோமே, அங்கே அந்த கேஸு அதுக்கு அடுத்து ஒன்றும் இல்லை, பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ நாளைக்கு அங்கே உள்ளே வச்சிருக்க முடியும்? ஏதாச்சும் சமாதானம் பேசி பணத்தை வாங்கிட்டு போகிறேன், எரிச்சதுக்கப்புறம் எல்லா உணர்ச்சியும் சேர்ந்து எரிஞ்சு போயிடுச்சா, அதுக்கப்புறம் எதுவுமே வராது. ஒரு புள்ள செத்து போனது மட்டும்தான் மிச்சம். உசுரோடு இருந்த அந்த பிள்ளைக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. செத்து போன இந்த பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை தயவு செய்து செஞ்சு விட்டுருங்க. செய்யலை அப்படின்னா அவ்வளோதான். நான் சொன்னது தான் ஏற்கனவே. இவங்க அக்கறையெல்லாம் சும்மா அந்த சுருக்கு பையில் போட்டு வச்சுக்கிறது, அப்பப்போக்கு மூக்கு பொடி மாதிரி வேணும்னா எடுத்து போட்டுக்கிட்டு தும்மிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. நன்றி.